ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎட் ஃபஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டரில் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற சப்ஜெக்டில் யூனிட் 1ல் இருக்கக்கூடிய எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டாபிக் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் நம்ம சிலபஸில் எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 1ல் பிளானிங், ஆர்கனைசிங் அண்ட் கண்ட்ரோலிங் இன் எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டாப்பிக்காக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்னு பார்க்கும்போது 2022ல் 5 மார்க் கொஷின் ரைட் தி கான்செப்ட் ஆஃப் எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் கேட்டிருக்காங்க. 2023ல் 10 மார்க் கொஷின் வந்து பிளானிங், ஆர்கனைசிங் அண்ட் கண்ட்ரோலிங் இன் எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கான்செப்ட் ஆஃப் எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் பார்க்கலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பிளானிங், ஆர்கனைசிங் அண்ட் கண்ட்ரோலிங் இன் எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் வந்து அப்லோட் பண்ணுறேன். இதோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கும்போது எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு தனியாக தியரிஸ், ப்ராக்டிசஸ் இருக்கும் இல்லையா, அந்த தியரிஸ் அண்ட் ப்ராக்டிசஸை எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ரிசல்ட் கொடுக்கறது. இது வந்து பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வித்தியாசமானது. எதனால் அப்படின்னா, நம்ம பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே நம்ம ப்ரியாரிட்டைஸ் எதுக்கு கொடுப்போம் அப்படின்னா ப்ராஃபிட்டுக்கும் மார்க்கெட் ஷேருக்கும் தான் கொடுப்போம். ஆனால் எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் வந்து அப்படி கிடையாது. அவங்க வந்து இங்கே ப்ராஃபிட் பார்க்கக்கூடாது, ஃபுல்லாக இது வந்து சர்வீஸ் ஓரியன்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட பிரைமரி ஆப்ஜெக்டிவே என்ன அப்படின்னா ஹியூமன் லேர்னிங்கு, கேரக்டர் டெவலப்மெண்ட்டு ப்ளஸ் அகாடமிக் அச்சீவ்மெண்ட்டை வந்து டெவலப் பண்ண வைக்கிறது தான் சொல்கிறாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் ஓரியன்ட் தான், ப்ராஃபிட் அண்ட் மார்க்கெட் ஷேரில் வராதுன்னு சொல்கிறாங்க. டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் ரொம்ப எஃபெக்டிவாக, எஃபிஷியண்ட்டாக நடக்குது அப்படிங்கிறத உறுதி பண்ண ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனு அவங்கக்கிட்ட இருக்கிற என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்கோ அதை கரெக்டாக பிளான் பண்ணி, ஆர்கனைஸ் பண்ணி, டைரக்ட் பண்ணி, கண்ட்ரோல் பண்ணுற ப்ராசஸ் தான் இந்த எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து வெறும் பில்டிங்காக மட்டும் பார்க்காம அதை வந்து ஒரு டைனமிக்கான லேர்னிங் சென்டர்ட் என்விரான்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு அங்கே இருக்க ஹியூமன், ஃபினான்ஷியல் அண்ட் ஃபிசிக்கல் ரிசோர்ஸஸ் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கிரியேட் பண்ணுற ப்ராசஸ் தான் இதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்கன்னா பில்டிங் கட்டிட்டாங்க, பெஞ்ச் எல்லாம் வாங்கிட்டாங்க, நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டாஃப்ஸ் வேணும், நெக்ஸ்ட்டு அந்த ரொம்ப குழந்தைங்களா இருந்து அவங்கள பார்த்துக்கிறதுக்கு கேர்டேக்கர், அந்த பாட்டிமெல்லாம் சொல்கிறாங்க, அவங்க வேணும். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ரிசோர்ஸஸ், அவங்களுக்கு பஸ்ஸு இல்லை விளையாடுறதுக்கு ப்ளே கிரவுண்டு, அதுக்கான என்னென்ன ரிசோர்ஸஸ் வேணுமோ எல்லாம் இருக்கணும். இப்போ எல்லாமே இருந்துட்டால் அங்கே எல்லாமே கரெக்டாக நடந்துரும்லாம் கிடையாது. அதுக்குன்னு சென்ட்ரலாக ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பிளான் பண்ணணும், எதெல்லாம் இப்படி தான் இருக்கணும்னு பிளான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டைம் டேபிள்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணாதான் இந்த டைமில் இந்த ஸ்டாஃப் இந்த கிளாஸுக்கு போகணும்னு அவங்க ஆர்கனைஸ் பண்ணும்போது தான் அது ப்ராப்பராக நடக்கும். நெக்ஸ்ட்டு டைரக்டிங்னா ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கணும், ஸ்டாஃப்ஸ் இப்படி தான் இருக்கணும், அவங்க இந்த மாதிரி வேலை தான் பார்க்கணும்னு டைரக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு எல்லாமே தெரியும், ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருந்துச்சுன்னா அந்த சென்ட்ரல் மேனேஜ்மெண்ட்டு தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு. இப்படி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஒரு எஃபெக்டிவ் லேர்னிங் சென்டர்ட் என்விரான்மெண்ட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா அது வந்து அப்படி இருக்காது அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். நெக்ஸ்ட்டு கான்செப்ட் ஆஃப் எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட், இது 2022ல் 5 மார்க் கொஸ்டினாக கேட்டது, அதனால் இங்கே பார்க்கலாம். எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் கிடையாது. அதுக்கு பின்னாடி அது வந்து ஒரு மல்டி ஃபேஸட்டட் டிசிப்ளின்னு சொல்கிறாங்க. அதாவது பல பரிமாணங்கள் கொண்ட துறைன்னு அர்த்தம். இப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷனோ காலேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் அவங்க வந்து அந்த ஸ்கூலை மேனேஜ்மெண்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது, அந்த ஸ்கூலில் என்ன நடந்தாலுமே அதுக்கு அவங்க தான் பொறுப்பு. ஸோ அதுக்கு வந்து அந்த ஸ்கூலை கரெக்டாக கொண்டு போகிறதுக்காக நிறைய டிசிப்ளின்ஸ் வந்து ஆட் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணணும். அதை தான் இங்கே மல்டி ஃபேஸட்டட் டிசிப்ளின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சிஸ்டமேட்டிக், கோல் ஓரியன்டட் ப்ராசஸ்னு சொல்கிறாங்க. அதாவது எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் கண்டுபிடிச்சி கோஆர்டினேட் பண்ணி மேனேஜ் பண்ணுறது தான் இதோட வேலைன்னு சொல்கிறாங்க. இதோட கான்செப்டை இதுக்குன்னு சில டைமென்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதை வச்சு நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷனல் டைமென்ஷன். இது வந்து ப்ராசஸ் ஆஸ்பெக்டில் வந்து சொல்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னா ஸ்கூல் ஆர் காலேஜ் வந்து அவங்களோட ப்ரொஃபஷ்னல் ஆக்டிவிட்டீஸை பற்றி பேசுகிற இடம் தான் இந்த ஃபங்க்ஷனல் டைமென்ஷன். அதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷனை கரெக்டாக ரன் பண்ணுறதுக்கு ப்ரொஃபஷ்னலாக அவங்க என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது. ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அப்படின்னா ஒரு ஸ்கூல் வந்து எதுக்காக நடக்குதுன்னு முதல்ல நம்ம கரெக்டாக பிளான் பண்ணிக்கணும். அதோட விஷன் என்ன, லாங் டேர்ம் கோல் என்ன, பெடகாஜிக்கல் ரோட் மேப்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு. விஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்கூலோட முக்கிய நோக்கம் என்ன அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் லாங் டேர்ம் கோல்ஸ்னா ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஸ்கூல் எப்படி இருக்குன்னு சொல்றது. நெக்ஸ்ட் பெடகாஜிக்கல் ரோட் மேப்ஸ் அப்படின்னா டீச்சர்ஸ் எப்படி டீச் பண்ண போறாங்க, சிலபஸை எப்படி கவர் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் முன்னாடியே நம்ம பிளான் பண்றது தான் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்னு சொல்றது. நெக்ஸ்ட் ஆர்கனைசிங். இதுல என்னன்னா மேலே வந்து பிளான் பண்ணிட்டோம்,
பிளான் பண்ணால் மட்டும் போதாது இல்லையா, அது செய்கிற அளவுக்கு ஒரு டீமை வந்து செட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் ஸ்ட்ரக்சரை டிசைட் பண்ணணும். கரெக்டாக ஸ்கூலுக்கு என்னென்ன வேணும், ப்ரைமரி செக்ஷனு, ஹையர் ஸ்கூல் செக்ஷன் சொல்லிட்டு கரெக்டாக அந்த ஸ்ட்ரக்சரை வந்து டிசைன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க்லோடை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதாவது யார் யார் என்னென்ன சப்ஜெக்ட் எடுக்கணும், யார் அட்மினிஸ்ட்ரேஷனை பார்க்கணும்னு சொல்லிட்டு வேலையை பிரித்து கொடுப்பாங்க. அடுத்தது அக்கௌண்டபிலிட்டின்னு வரும்போது ஒரு டிபார்ட்மெண்ட்டோட சக்ஸஸ்க்கு யார் பொறுப்புன்னு கிளியராக இது இருந்தால் தான் எல்லாரும் அவங்க வேலையை வந்து கரெக்டாக செய்வாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட்ஸ், தமிழ் டிபார்ட்மெண்ட், இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் பிரித்தா அவங்களோட வேலையை கரெக்டாக பண்ணுறாங்களா, இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் அவங்களோட வேலையை கரெக்டாக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தனித்தனியாக நம்மளால் வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு ஸ்டாஃபிங் அண்ட் டெவலப்மெண்ட். இதில் வந்து ரெக்ரூட்டிங் அப்படின்னா வேலைக்கு சேர்க்கறதுன்னு அர்த்தம். இப்போ வந்து ஒரு டீச்சர்ஸை வந்து வேலைக்கு சேர்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேண்டிய ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து, ரிட்டைனிங் அப்படின்னா தக்க வைக்கிறதுன்னு அர்த்தம். அந்த இன்ஸ்டிடியூஷன்லேயே அவங்கள வந்து ஒரு ஸ்டாஃபாக தக்க வச்சுப்பாங்க. இப்படி பண்ணும்போது அவங்க ப்ரொஃபஷ்னலாக வளர்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு டைரக்டிங் அண்டு லீடிங். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது லீடர் மாதிரி இருந்து ஸ்டாஃபுக்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி இன்ஸ்பிரேஷன் கொடுத்து வழிகாட்டணும்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா ஸ்கூலில் எல்லாருமே சரி அவங்க வந்து கல்ச்சர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னா எல்லாருமே சுப்பீரியராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுறது. ஹைலி மாரலி அப்படின்னா எல்லாருமே டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கான்ஃபிடென்ஸாக ஒரு மாதிரி எந்தூசியாசமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷனை உருவாக்குறதுக்காக மேனேஜ்மெண்ட் வந்து இந்த இன்ஸ்பிரேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ சில ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அங்கே ஸ்டாஃப்ஸு ஸ்டூடெண்ட்ஸு மேனேஜ்மெண்ட்டெல்லாம் ஒரு மாதிரி கெத்தாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நாம் தான் சுப்பீரியர், எல்லாருமே இங்கே ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த கெத்தாக இருக்கிற அந்த சுச்சுவேஷன் உருவாக்குறாங்க பார்த்தீங்களா, அதை தான் டைரக்டிங் ஆர் லீடிங்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோலிங் அண்ட் எவாலுவேஷன். இது என்னன்னா எஜுகேஷனில் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ண குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது இப்போ ஒரு ஸ்கூல் இருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்கூலில் எல்லாருமே 90% ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ராக்ரஸை மானிட்டர் பண்ண சில இன்டர்னல் அசஸ்மெண்ட்லாம் வைப்பாங்க. டெஸ்ட்டு, யூனிட் டெஸ்ட்டு, இன்டர்னல் டெஸ்ட்லாம் வைக்கிறாங்களே அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபீட்பேக் லூப்ஸ். ஸ்டூடெண்ட்ஸு டீச்சர்ஸ் கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்கி கண்டினியூஸாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது மூலயமா ஒரு ஸ்கூலோட ஸ்டாண்டர்டை வந்து அவங்க அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் எங்கள் ஸ்கூலில் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இவ்வளோ வந்து ரொம்ப டாப்பராக இருக்காங்க, இவ்வளோ வந்து எல்லாருமே மார்க் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே காட்டுறதுக்காக இந்த மாதிரி இன்டர்னல் அசஸ்மெண்ட்லாம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுவரையிலும் பார்த்த ஃபங்க்ஷனல் டைமென்ஷனில் ஃபுல்லாக ஒரு ஸ்கூல் ஆர் இன்ஸ்டிடியூஷன் வந்து உள்ளே நடக்கிற ப்ராசஸ் ஓரியன்ட் பார்த்தோம். அவங்க எப்படி வந்து பிளான் பண்ணணும், எப்படி ஆர்கனைஸ் பண்ணி அவங்களோட இன்ஸ்டிடியூஷனோட ஸ்டாண்டர்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ராசஸ் ஆஸ்பெக்டில் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன டைமென்ஷன் அப்படின்னா ஹியூமனிஸ்டிக் டைமென்ஷன். இது வந்து பீப்புள் ஆஸ்பெக்டில் சொல்கிறாங்க. இது வந்து ஃபுல்லாக எஜுகேஷ்னல் மேனேஜ்மெண்ட்டில் மக்களோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்கிறாங்க. அதாவது இப்போ இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டால் அங்கே ப்ரொடக்ஷனுக்காக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் எஜுகேஷ்னல் மேனேஜ்மெண்ட்டுன்னு வரும்போது அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஹியூமன்ஸ், அதாவது ஸ்டூடெண்ட்ஸு, டீச்சர்ஸு, இல்லை வந்து நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் மெயினாக சொல்கிறாங்க. அதனால தான் இதை வந்து ஹியூமன் சென்ட்ரிக்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இன்டர்பர்சனல் டைனமிக்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்கூலை வந்து ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷனாக பார்க்குறாங்க. அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, டிரைவர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சோஷியல் குரூப்பே உள்ள இருக்குது. ஸோ ஸ்கூலில் வந்து ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷனாக பார்க்குறாங்க. இங்கே மேனேஜ்மெண்ட்டோட வேலை என்னென்னா ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் சால்வ் பண்ணுறது. நெக்ஸ்ட் டீம் பில்டிங்னு வரும்போது எல்லாத்துக்கும் ஹெல்ப் ஆகிற மாதிரி டீம் ஒர்க் என்கரேஜ் பண்ணுறது. ப்ளஸ் கொலாபரேட்டிவ் டிசிஷன் மேக்கிங்னா மேனேஜ்மெண்ட் மட்டும் ஒரு டிசிஷன் எடுக்காமல் அதுக்கு யார் யார் ரிலேட்டடாக இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறது. இன்டர்பர்சனல் டைனமிக்ஸுக்கு தமிழில் சொல்லணும் அப்படின்னா மனித உணர்வுகள்னு அர்த்தம். அங்கே உள்ளே இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸு, டீச்சர்ஸ், டிரைவர்ஸ்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தோட ஒப்பீனியனும் கேட்டு மேனேஜ்மெண்ட் வந்து நடக்கணும்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் லேர்னர் ஆஸ் தி சென்டர். அதாவது மாணவர்களே முக்கியம் அப்படிங்கிறது தான். இதில் என்ன அப்படின்னா ஸ்கூலில் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைப்ரரி கொண்டு வராங்க, அதுக்கு பட்ஜெட் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை வந்து எக்ஸாமுக்கு ஷெட்யூல் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே ஸ்டூடெண்ட் ஓரியன்ட். அவங்களுக்கு வந்து எப்படி இம்பேக்டாக மாறுது அப்படிங்கிறத யோசிச்சு தான் அவங்க வந்து பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த ஹியூமனிஸ்டிக் டைமென்ஷனில் வந்து எதுவும் கிடையாது. அங்கே உள்ள ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே இருக்கிற பீப்புள்ஸோட ஒப்பீனியனையும் வேல்யூ பண்ணி ஒரு மேனேஜ்மெண்ட் முடிவெடுக்கணும்னு சொல்கிறது தான். அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸோட ஒப்பீனியன்ஸ் கேட்டு ஒரு டிசிஷன் எடுக்கணும். என்ன டிசிஷன் எடுத்தாலுமே அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு கரெக்டாக இருக்கான்னு யோசிச்சு எடுக்கணும். அவ்வளோதான் இந்த டைமென்ஷன்.
நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் அண்ட் சிஸ்டமிக் டைமென்ஷன். இதில் வந்து எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பெரிய ஈகோ சிஸ்டமோட ஒரு பிரிட்ஜாக பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம கவர்மெண்ட் எஜுகேஷன் சைட்லேருந்து ஏதாச்சும் பாலிசி அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இன்ஸ்டிடியூஷனுக்கு வரும். இன்ஸ்டிடியூஷனுக்கு வரும்போது ஃபஸ்ட்டு சென்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு போகும், அங்கேருந்து சப்டிவிஷனுக்கு வரும், அங்கேருந்து டீச்சர்ஸுக்கு சொல்லுவாங்க, டீச்சர்ஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட்லேருந்து ஸ்டூடெண்ட் வரல அது கொண்டு வரதுனால இந்த ஈகோ சிஸ்டமோட ஒரு பிரிட்ஜ் மாதிரி எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாலிசி அண்ட் பிராக்டிஸ். இதில் நான் மேலே சொன்ன மாதிரியே தான். இதில் வந்து கவர்மெண்ட்டோட மேண்டேட்ஸு, நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்கு, எஜுகேஷனல் பாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துடும். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த பாலிசிஸ் எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த பாலிசிஸை கிளாஸ் ரூம் வரையிலும் கொண்டு வந்து அதை வந்து எப்படி சொல்கிறது, கிளாஸ் ரூம் அந்த லேர்னிங் டீச்சிங் ப்ராசஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் இதில் சொல்கிறது. நெக்ஸ்ட்டு இன்ஸ்டிடியூஷனல் என்விரான்மெண்ட். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் அந்த இன்ஸ்டிடியூஷனோட என்விரான்மெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிப்பாங்க. இதில் வந்து ஸ்கூலோட கிளைமேட் மேனேஜ் பண்ணுவாங்க. கிளைமேட்டை மேனேஜ் பண்ணுறதுனா இங்கே வந்து வெதர் கிடையாது. அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குழந்தைங்களோட ஃபிசிக்கல் சேஃப்டி அண்ட் எமோஷ்னல் வெல்பீயிங்கை சொல்கிறது. அந்த உள்ளே வந்து படிக்கிற குழந்தைங்க வந்து ஃபிசிக்கலாக சேஃப்டியாக இருக்காங்களா, அவங்க வந்து எமோஷ்னலாக ஏதாச்சும் பாதிக்கப்படுறாங்களான்னு சொல்லிட்டு அதெல்லாம் கரெக்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ரிலேஷன்ஷிப்ஸ். எக்ஸ்டர்னல் ரிலேஷன்ஷிப்ஸ்னால் இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கிட்டால் அங்கே வந்து ஸ்டாஃப், டீச்சர்னு சொல்லிட்டு அது உள்ளே இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, அதுக்கு வெளியே இருக்கிற கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட். அந்த எப்படி சொல்கிறது, அந்த இன்ஸ்டிடியூஷனில் வேறு ஏதாவது அவங்களுக்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்களா. நெக்ஸ்ட்டு பேரண்டல் இன்வால்மெண்ட். அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்டும் எக்ஸ்டர்னல் ரிலேஷன்ஷிப்பில் தான் வருவாங்க. நெக்ஸ்ட் அந்த இன்ஸ்டிடியூஷனோட ஸ்டாக் ஹோல்டர்ஸ். அவங்க வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன் இப்படி தான் போகணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பாங்க இல்லையா. இதையெல்லாம் சேர்த்து இது எல்லாத்தையுமே அந்த எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் தான் மேனேஜ் பண்ணி ஆகணும். இதை தான் இன்ஸ்டிடியூஷனல் என்விரான்மெண்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டிசிஷன் மேக்கிங் கோர். அந்த டைமென்ஷனில் இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு லெவலில் சொல்கிறாங்க. இது என்னன்னா, எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எவிடன்ஸ் பேஸ்டு டிசிஷன் மேக்கிங்காக தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அந்த மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க பாட்டுக்கு ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. அதுக்கு வந்து என்னென்ன பிரச்சனை, என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த எவிடன்ஸ் பேஸ்டை வச்சு தான் அவங்க வந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ எவிடன்ஸ்னு சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், அவங்களோட மார்க் எப்படி இருக்குது, ஸ்கூல் அட்டண்டன்ஸ் எப்படி இருக்குது, நெக்ஸ்ட்டு ரிசோர்ஸஸ், ஃபண்டு, மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த டேட்டாவை வச்சு அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த இன்ஸ்டிடியூஷனில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டிசிஷன் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது பேலன்சிங் காம்படிங் நீட்ஸ். அதாவது இங்கே தான் ஒரு மேனேஜ்மெண்ட்டோட சேலஞ்சே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, கையில் வந்து பட்ஜெட் கம்மியாக இருக்கும், ஆனால் ஸ்கூலுக்கு மாடர்ன் டெக்னாலஜி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நேரத்தில் பெஸ்ட் பாசிபிள் லேர்னிங் அவுட்கம்ஸ், அதாவது நல்ல ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி பேலன்ஸ் பண்ணி முடிவெடுக்கிறது தான் டிசிஷன் மேக்கிங் கோரோட வேலைன்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, டேட்டாவை பேஸ் பண்ணி அவைலபிள் ரிசோர்ஸை வச்சுக்கிட்டு நல்ல ரிசல்ட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன டிசிஷன் எடுக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறது தான் இந்த டிசிஷன் மேக்கிங் கோர் அப்படின்னு சொல்கிறது. இவ்வளோ தான் கான்செப்ட் ஆஃப் எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட்னு சொல்லக்கூடியது. கான்செப்ட் வந்து நம்ம 4ஆக பிரிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷனல் டைமென்ஷன். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள், அந்த ப்ராசஸ் ஆஸ்பெக்டில் சொல்லியாச்சு. ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது அப்படின்னா அவங்க எப்படி பிளான் பண்ணணும், அதை ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பிரித்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து என்னென்னா ஹியூமனிஸ்டிக் டைமென்ஷன். அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹியூமன் ஆஸ்பெக்ட். அதாவது ஏதாவது ப்ராப்ளம் வந்தது, இல்லை மேனேஜ்மெண்ட் ஏதாவது டிசிஷன் எடுக்குது அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான அந்த பீப்புள்ஸை வச்சு அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட ஒப்பீனியன்ஸும் கேட்டு டிசிஷன் எடுக்கணும். அந்த டிசிஷன் வந்து கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கரெக்டாக இருக்குமான்னு யோசிச்சு எடுக்கணும். ஏன் அப்படின்னா லேர்னர்ஸ் தான் அங்கே சென்டராக இருக்காங்க. தேர்டு வந்து ஸ்ட்ரக்சரல் அண்ட் சிஸ்டமிக் டைமென்ஷன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஈகோ சிஸ்டம் மாதிரி. இப்போ வந்து கவர்மெண்ட் ஒரு எஜுகேஷன் பாலிசி கொண்டு வராங்க அப்படின்னா அது இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து டீச்சரு, ஸ்டூடெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு அந்த ஹோல் ஸ்கூலுக்குமே கரெக்டாக போய் சேர வரையிலும் அது வந்து ஒரு ஈகோ சிஸ்டம் ஆர்டராக வந்து கிரியேட் பண்ணுறது மேனேஜ்மெண்ட் தான். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்களோட என்விரான்மெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி இவங்க வந்து அந்த ஸ்கூலுக்குள்ளே இருக்கிற அந்த என்விரான்மெண்ட்டையும் கரெக்டாக பார்க்கணும். எக்ஸ்டர்னல் ரிலேஷன்ஷிப், அவங்களோட கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட், பேரண்டல் இன்வால்மெண்ட்டு, அந்த ஸ்கூலோட ஸ்டாக் ஹோல்டர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக அவங்க வந்து டெவலப் பண்ணி கரெக்டாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கரெக்டான என்விரான்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணுறதை வந்து சொல்லுது. ஃபோர்த்து டிசிஷன் மேக்கிங் கோர். டிசிஷன் மேக்கிங் கோர்னு வரும்போது ஒரு மேனேஜ்மெண்ட் அவங்க பாட்டுக்கு டிசிஷன் எடுக்கக்கூடாது. அந்த டிசிஷனுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த எவிடன்ஸை வச்சு அதை அனலைஸ் பண்ணி ஓகே இந்த டிசிஷன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க எடுக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.